Hello friends, இது உங்க லவ்லி சேனல். நான் உங்க சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வாட்ஸ்அப் மூலமா நம்ம அப்ளிகேஷனை எப்படி சென்ட் பண்றது, அதே போல எப்படி ரிசீவ் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நார்மலா நம்மளோட வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், கேமரா, கேலரி அப்படினு தான் இருக்கும். அப்ளிகேஷனுக்காக தனியா ஸ்பெசிஃபிக்கா எதுமே இருக்காது. நம்ம நார்மலா சென்டும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சென்ட் பண்ணலாம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா பிளே ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அப்ளிகேஷனை பேக்கப் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ அதில் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் எந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுமோ அந்த அப்ளிகேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் பேக்கப் ஆயிரும். பேக்கப் எடுத்த அப்ளிகேஷனை வாட்ஸ்அப்பில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்க 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்க. அதில் லோக்கல் அப்படின்னு இருக்கும், அது உள்ள இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேக்கப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் ஸ்பெசிஃபிக்காக ES அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி அதில் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம பேக்கப் எடுத்த ஆப்ஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீநேம் அப்படின்னு இருக்கும். அந்த ரீநேமை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாஸ்ட்டாக .apk அப்படின்னு இருக்கும். இது ஆண்ட்ராய்டோட அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா .txt அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு டாக்குமெண்ட்டாக மட்டும் சேஞ்ச் ஆயிரும். பட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் நம்மளால சென்ட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனை எகைன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் எண்டில் மோர் அப்படின்னு இருக்கும். மோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஷேர் அப்படின்னு இருக்கும். அந்த ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணுங்கள். யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் சென்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டெக்ஸ்ட்டாக சென்ட் ஆயிரும். அவங்க எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, அவங்க ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுட்டாங்க. இதை எகைன் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதே போல் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். அந்த லாஸ்ட் எண்டில் நம்ம டெக்ஸ்ட்னு டைப் பண்ணதை டெலீட் பண்ணிட்டா போதும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அவங்களும் இந்த ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் போயிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் போயிட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீடியா இருக்கும், அது உள்ள வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேர் இட் அப்படின்னு நம்ம சென்ட் பண்ண அப்ளிகேஷன் அவங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். அதை எகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுங்க. ரீநேமில் லாஸ்ட்டாக இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் அங்கேருந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில நேரம் சில அப்ளிகேஷன் நம்மளோட ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது. அது மாதிரி உள்ள அப்ளிகேஷனை நீங்கள் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணோம், அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக உங்களோட ஃப்ரெண்ட் அந்த அப்ளிகேஷனை வச்சிருக்காரு, பட் உங்ககிட்ட இருந்தாருன்னா நீங்கள் ஷேர் இட்லேயே சென்ட் பண்ணிடலாம். அவர் வேறு பிளேஸில் இருக்கார் அப்படின்னும் போது இது போல் நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது போல் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு செக்யூரிட்டி போயிட்டு அன்னோன் சோர்சஸை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் இது போல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவ்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.